அவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் பிறந்து வளர்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் இணை வைப்பது கூடாது, தவறு. படைப்பினங்களை கல்லு முல்லை எல்லாம் வணங்க கூடாது. படைப்பாளன் ஒருவன் இருப்பால் அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டவர்கள். எனவே சிலை வணக்கத்தை எல்லாம் விட்டுவிட்டு, ஷிர்கான காரியங்கள், இணை வைப்பை எல்லாம் விட்டுவிட்டு அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு திருவிழா தினம் என்று, அவர்களுடைய பெருநாள் தினம் என்று இணை வைப்பிலே இறங்கும் பொழுது இந்த மக்கள் மட்டும் என்ன செய்கிறார்கள்? தனியாக ஒதுங்கி வருகிறார்கள். ஒதுங்கி வரும் பொழுது, தனித்தனியாக வரும் பொழுது ஒரு 5-6 பேர் அல்லது 7 பேர் ஒன்று கூடுகிறார்கள். அப்போதுதான் அறிமுகமாகிறார்கள். 7 பேரும் சொல்கிறார்கள், அந்த 5-6 பேரும் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டேன், நான் படைத்த இறைவனுக்கு ஷிர்க் செய்ய மாட்டேன் என்று எல்லோரும் அறிமுகமான பேர் செய்தார்கள். ஊர் மக்கள் இந்த மக்களை எதிர்க்கும் பொழுது, இந்த இளைஞர்கள் எதிர்க்கும் பொழுது, உயிர் தப்பிப்பதற்காக வேண்டி ஒரு மலையில் சென்று ஒரு குகையில் தஞ்சம் அடைகிறார்கள். அங்கு சென்று உறங்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நீண்ட காலகட்டம், 300 வருடம் அல்லது 309 வருடங்கள் அவர்களை தொடர்ந்து உறங்க செய்து விடுகிறார். அல்லாஹ் அவர்களை அந்த சமூகத்தை விட்டு, அநியாயக்காரர்களை விட்டு பாதுகாத்து விட்டார். இதில் ஒட்டுமொத்த சமூக மக்களை இந்த 6-7 பேர் எதிர்த்தார்கள், எதிர்த்து போராடினார்கள். இறுதி வரை தௌஹீதிலே உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்ய மாட்டோம் என்பதிலே இஸ்திகாமத்தோடு இருந்தார்கள். அந்த மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ்ந்து பேசும் பொழுது அல்லாஹ் அவர்களை குறித்து சொன்ன முதல் வார்த்தை, இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அந்த 6-7 பேரும் இளைஞர்கள், வாலிபர்கள். அவர்கள் அல்லாஹ் ஒருவனை நம்பிக்கை கொண்டார்கள். எனவே நாம் அவர்களை ஹிதாயத்திலே, நேர்வழியிலே அதிகப்படுத்தினோம், அவர்களுக்கு மேலும் ஹிதாயத்தை கொடுத்தோம், பாக்கியத்தை வழங்கினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இளைஞர்கள் என்கிற வார்த்தையை குறிப்பாக பதிவு செய்கிறார். காரணம் என்ன? அல்லாஹ்வுக்கு அந்த பருவத்தில் செய்யக்கூடிய இபாதத் அதிகமாக பிடிக்கும். யோசித்து பாருங்கள், இந்த இளமை பருவத்தில் தான் மனோ இச்சை என்பது உச்சகட்டத்தில் இருக்கும். சிறு வயதிலே மனோ இச்சை கிடையாது. முதுமை அடைந்த பிறகு மனோ இச்சை என்பது குறைந்துவிடும். ஆனால் இந்த வாலிப பருவத்தில் தான் மனோ இச்சை என்பது உச்சகட்டத்தில் இருக்கும். பொதுவாக செய்யக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் தலையான காரணங்கள் என்று சொன்னால், சிந்தனையில் வரக்கூடிய தவறான குழப்பங்கள், தவறான சிந்தனைகள், பல வழிகேடுகளுக்கு அடிப்படை காரணம். இரண்டாவதாக இந்த மனோ இச்சை, மனோ இச்சை தான் பல பாவங்களுக்கு அடிப்படை காரணம். அதே போல அறிஞர்கள் சொல்வார்கள், தற்பெருமை, தகப்பூர், பல பாவங்களுக்கு அடிப்படை காரணம் இந்த தகப்பூர் என்கிற தற்பெருமை. இது தற்பெருமை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, மனோ இச்சை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த வாலிப பருவத்தில் தான் இந்த அனைத்து குழப்பங்களும் உச்சகட்டத்தில் இருக்கின்றன. ஆனால் இந்த குழப்பங்கள் எல்லாமே உச்சகட்டத்தில் இருந்தும் ஒரு வாலிபர், ஒரு இளைஞர் அதற்கு எதிராக போராடி, மனோ இச்சைக்கு எதிராக போராடி தற்பெருமையை விரும்பக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த வாலிப பருவம். அந்த தற்பெருமையை விட்டுவிட்டு அல்லாஹ் ஒருவன் தான் பெரியவன் என்பதை எடுத்துக்கொண்டு, ஏற்றுக்கொண்டு இந்த அனைத்து குழப்பங்களுக்கு எதிராக போராடி அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபடுவார்களானால் அத்தகைய இபாதத்தை அல்லாஹ் செய்கிறான். முதுமை பருவத்தில் செய்யக்கூடிய இபாதத்தை விட அதிகமாக நேசிக்கிறார். எனவே ஷைத்தானுடைய தாக்குதல்கள் இந்த பருவத்தில் அதிகமாக இருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்கி வழிபட்டு அல்லாஹ்வுக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால் அது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் மாணவர்களே, பொதுவாக இளைஞர்கள், வாலிபர்கள் என்கிற அந்த சமூகம், அந்த கூட்டம் நேர்வழி பெறுவார்களானால் அந்த சமூகத்தை திருத்தி விட முடியும். அந்த சமூகத்திலே ஒரு புரட்சியை உண்டு செய்ய முடியும். எனவேதான் மிஸ்ரை சார்ந்த, எகிப்தை சார்ந்த ஒரு அறிஞர் சொல்வார், இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய 40 சின்சியரான உடல் தூய்மையோடு மார்க்கத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு 40 இளைஞர்களை தாருங்கள், இந்த சமூகத்தையே நாம் மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு தரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாலிப பருவத்திலே, வாலிபர்களுக்கு இளமை பருவத்தில் இந்த இளைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கிறார். நபி அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது, அது பலவீனமான செய்தி. ஆனால் ரசூலுடைய வாழ்க்கை வரலாறை படித்தால் இந்த பலவீனமான செய்தியில் சொல்லப்பட்ட செய்தியானது உண்மைதான் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அந்த பலவீனமான ஹதீஸிலே, ஸைஃப் ஹதீஸிலே வரக்கூடிய வார்த்தை என்ன? நபி அவர்கள் சொன்னதாக ஆமன பி அஷ்ஷபாப் வ கஃபர பி அஷ்ஷுயூக்.
வயதானவர்கள் என்னை மறுத்தார்கள், என்னுடைய தூதுத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. வாலிபர்கள் என்னுடைய இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இது ரசூல் அவர்களின் நம்பிக்கை கொண்ட சஹாபாக்கள் என்கிற பட்டியலை நீங்கள் பார்த்தால் பெரும்பாலான சஹாபாக்கள் இந்த 13, 14 வயதுக்கு பிறகு 40 வயது 50 வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சஹாபாக்கள் தான். ரசூல் அவர்களை எதிர்த்து, இஸ்லாத்தை எதிர்த்து சஹாபா பெருமக்களுக்கு, ரசூல் அவர்களுக்கு பல துன்பங்களை கொடுத்த அந்த குறைஷியர்கள், மக்கள் காஃபிர்கள் யார் யார் என்ற பட்டியலை நீங்கள் பார்த்தால் பெரும்பாலானவர்கள் 40, 50 வயதை தாண்டியவர்கள். வலீத் பின் முகைரா, இந்த அபூ லஹப், இந்த அபூ ஜஹல், எல்லோரும் இப்படி அன்பானவர்களே, வாலிபர்களை நாம் நேர்வழி படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அந்த சமூகத்திலே பல நல்ல மாற்றங்களை நம்மால் கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு பருவம் தான் இந்த வாலிப பருவம், இளமை பருவம். இந்த இளமை பருவத்தை, வாலிப பருவத்தை நாம் எப்படி கணிக்க வேண்டும் என்பதற்கு சில உதாரணங்களை கொண்டு நான் இந்த உதாரணங்களை நம்முடைய இந்த முன்னோர்களை தனக்கு முன்னோடிகளாக, தனக்கு ரோல் மாடல்களாக, முன்மாதிரிகளாக நாம் வைத்துக் கொண்டால் இன்ஷா அல்லாஹ் வாலிப பருவத்தை நன்மையான காரியங்களில் செலவு செய்வதற்கு இன்ஷா அல்லாஹ் இந்த உதாரணங்கள் உறுதுணையாக அமையும். அதில் முதலாவது உதாரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னுதாரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதில் நபியாக்கப்பட்டார்கள். அதற்கு அடுத்துள்ள வாழ்க்கை எல்லாம் இளமை பருவத்திற்கு பிறகு வாழ்ந்த வாழ்க்கை என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் 40 வயதுக்கு முன்பு ரசூல் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். எப்படிப்பட்ட சுத்தமான வாழ்க்கை! ரசூல் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை குறித்து ஒரு ரீமார் காட்ட முடியாது, ஒரு குறையை நம்மால் சுட்டி காட்ட முடியாது. அப்படிப்பட்ட சுத்தமான வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 13, 14 வயது உள்ள பொழுது, அந்த வாலிப பருவத்தை எட்டக்கூடிய அந்த காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? மக்களுடைய ஆடுகளை மேய்ப்பார்கள். சில காசுகளுக்கு மக்களுடைய ஆடுகளை நான் மேய்க்கக்கூடியவனாக இருந்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொல்கிறார். இதற்கு காரணம் என்ன? சிறு பருவத்திலே அல்லது வாலிப பருவத்தை எட்டக்கூடிய அந்த காலகட்டத்திலே எதற்கு ரசூல் அவர்கள் கஷ்டப்பட்டு ஆடுகளை மேய்க்கக்கூடிய அந்த பணியை செய்தார்கள் என்று சொன்னால் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்ததெல்லாம் யாரு? ரசூலுடைய பெரிய தந்தை அபூ தாலிப். அபூ தாலிப் பெரிய பணக்காரர் கிடையாது. அதே நேரத்தில் அபூ தாலிபுக்கு, ரசூலுடைய பெரிய தந்தை, ரசூலுடைய சச்சாவுக்கு, அபூ தாலிபுக்கு பல பிள்ளைகள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அபூ தாலிப் ரசூலை வளர்ந்தார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்து அபூ தாலிபுடைய மகன் அலியை வளர்த்தார்கள் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். வரிசையாக எத்தனை பிள்ளைகள் இருப்பார்கள் என்று. பிள்ளைகள் அதிகம், ஆனால் பெரிய பணக்காரர் கிடையாது, வசதி வாய்ப்புகள் குறைவு. எனவேதான் என்னை வளர்க்கக்கூடிய இந்த பெரிய தந்தை அபூ தாலிபுக்கு உதவியாக இருக்கட்டுமே என்று ரசூல் அவர்கள் செய்தார்கள். அந்த வாலிப பருவத்திலே கஷ்டப்பட்டு சம்பாதித்து தன்னால் முடிந்த உதவியை, பொருளாதார உதவியை தன்னை வளர்க்கக்கூடிய அபூ தாலிபுக்கு, பெரிய தந்தைக்கு வழங்குவார்கள். எனவே வளர்க்கக்கூடிய அபூ தாலிபுக்கு, பெரிய தந்தைக்கு உதவியாக இருக்கட்டும் என்பதற்காக தான் அந்த காலத்தில் ரசூல் அவர்கள் ஆடுகளை மேய்த்தார்கள் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் காரணத்தை சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே அந்த பொறுப்புணர்வு பொதுவாக அந்த காலகட்டத்தில் 14 வயது 15 வயதுடைய காலகட்டத்தில் நம்முடைய இளைஞர்கள், வாலிபர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பார்கள் சொன்னால் எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது, எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல், சின்சியராக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் பொதுவாக விளையாட்டாகவே அந்த காலத்தை கழித்து விடக்கூடிய சூழ்நிலையில் ரசூல் அவர்கள் அந்த காலத்தில் எந்த அளவுக்கு பொறுப்பாக நடந்து கொண்டார்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். சரி, ரசூல் அவர்களுக்கு 20 வயது இருந்த பொழுது, வாலிப பருவம், ரசூல் அவர்கள் இளைஞராக இருக்கிறார்கள். 20 வயது இருக்கும் பொழுது நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹில்ஃபுல் ஃபுதூல் என்கிற ஒரு ஒப்பந்தத்தில் கடந்து கொண்ட சம்பவம். ஹில்ஃபுல் ஃபுதூல் என்று சொன்னால் என்ன? அப்துல்லா பின் ஜதஆன் அல்லது அப்துல்லா பின் ஜுதுஆன் என்கிற ஒரு நபர் இருந்தார்கள். அறியாமை காலத்தில் சிலை வணங்கிதான், ஒரு காஃபிர் தான், முஷ்ரிக் தான், ஆனால் சமூக அக்கறை உள்ளவர், சமூக சேவை செய்வதிலே மக்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல உதாரணமாக திகழ்ந்தவர். இதில் அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய வீட்டில், அப்துல்லா பின் ஜதஆன் என்பவர் தன்னுடைய வீட்டில் சில முக்கியமான நபர்களை எல்லாம் தேர்வு செய்து, இவர் சமூகத்துக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருப்பார், இவருக்கு சமூக அக்கறை இருக்கிறது என்று சில குறிப்பிட்ட மக்களை தேர்வு செய்து தன் வீட்டுக்கு அழைக்கிறார். அழைத்து இந்த மக்காவிலே திருட்டு, கொலை, கொள்ளை போன்ற அநீதிகள் இழைக்க விடக்கூடாது,
விதவை பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும், அனாதை பிள்ளைகளுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற சில நல்ல நோக்கங்களுக்காக வேண்டி நினைச்சார்கள். அப்துல்லா பின் ஜதஆன் வந்த மக்களிடம் உறுதிமொழி வாங்கினார்கள். ஒரு ஒப்பந்தம், எல்லோரும் சேர்ந்து பயணிக்கலாம், எல்லோரும் சேர்ந்து இந்த பணிகளை செய்யலாம். அந்த ஒப்பந்தத்துக்கு தான் பெயர் ஹில்ஃபுல் ஃபுதூல் அல்லது ஹில்ஃபுல் முத்தய்யிபீன். அந்த ஒப்பந்தத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 20 வயது வாலிபராக இருக்கும் பொழுது கலந்து கொண்டார்கள். எல்லோரும் பெரிய பெரிய மக்கள், மூத்தவர்கள். நபிகள் நாயகம் அவர்கள் மாத்திரம்தான் 20 வயது வாலிபர். அவர்களும் ஒரு மெம்பராக சேர்ந்து அந்த நல்ல பணிகளில் தன்னுடைய பங்களிப்பை தந்தார்கள். இதை குறித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் வந்த பிறகு, தூதராக மாறிய பிறகு சொன்னார்கள், நான் அப்துல்லா பின் ஜதஆனுடைய வீட்டிலே ஹில்ஃபுல் ஃபுதூல் என்கிற ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டேன். இந்த இஸ்லாம் வந்த பிறகும் இப்படிப்பட்ட மக்கள் என்னை வந்து அழைத்தால் நான் அவர்களுக்கு பதில் சொல்வேன். அதாவது என்னால் முடிந்த உதவியை இந்த காலத்தில் கூட நான் செய்வேன். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்வது என்பது சிவப்பு நிற ஒட்டகம் கிடைப்பதை விட எனக்கு மிக பிரியமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாலிப பருவத்தை நமக்கு முன்மாதிரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, சஹாபா பெருமக்களுடைய உதாரணங்கள் இன்று எடுத்துக்கொண்டால், ஒரு உதாரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக துன்புறுத்தியவன் என்று பார்த்தால் அபூ ஜஹல். அந்த அபூ ஜஹலை ரசூல் அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு எதிரியை பத்ர் போரில் வைத்து கொன்ற சிறுவர்கள் என்று சொல்லலாம், அல்லது வாலிப பருவத்தை எட்டியவர்கள். 12-13 வயதுதான். முஆஸ் மற்றும் முஅவ்வித் என்கிற 2 தோழர்கள், அஃப்ரா என்பவர்களுடைய 2 பிள்ளைகள், முஆஸ் மற்றும் முஅவ்விஸ். சஹீஹ் புகாரியின் அறிவிப்பை நாம் பார்க்கிறோம். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த முஆஸும் முஅவ்விஸும் 2 சிறுவர்களும் அல்லது 2 வாலிபர்களும் என்னிடத்தில் வந்து கேட்டார்கள், ஜஜா அவர்களே, சிறிய தந்தை அவர்களே, இந்த அபூ ஜஹல் என்று சொன்னால் யார் அது? அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் கேட்டார்கள், அபூ ஜஹலை குறித்து நீங்கள் ஏன் விசாரிக்கிறீர்கள்? இருவரும் சொன்னார்கள், தனித்தனியாக வந்து விசாரிக்க நடந்ததை அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் அறிவிக்கிறார். இருவரும் தனித்தனியாக என்னிடம் வந்து அபூ ஜஹல் என்றால் யார் என்று கேட்டார்கள். உங்களுக்கு எதற்கு என்று கேட்க, இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை இந்த அபூ ஜஹல் அடிக்கடி துன்புறுத்துகிறார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுக்கு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் சொன்னார்கள், சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் காண்பிப்பேன். பத்ர் போர் தொடங்கியது. பத்ர் போரில் அபூ ஜஹல் இருந்தால் முஆஸ் முஅவ்விஸ் இந்த 2 சகோதரர்களை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் கேட்ட அபூ ஜஹல் அவன்தான் என்று சொல்ல, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் சொல்கிறார்கள், இருவரும் இவன்தான் அபூ ஜஹல் என்று தெரிந்தவுடனே பறந்து சென்றார்கள், அவனை கொடூரமாக தாக்கினார்கள். 2 சகோதரர்களும் சேர்ந்து அந்த அபூ ஜஹலை கொன்று விட்டார்கள். சிறு பருவத்திலே, வாலிப பருவத்தின் தொடக்கம் இதுதான். எப்படிப்பட்ட ஒரு வீரம் என்று பாருங்கள். இஸ்லாத்துக்காக தன்னுடைய பங்களிப்பை பாருங்கள். ரசூல் அவர்களுடைய எதிரியை மிகப்பெரிய எதிராக பார்த்து ரசூலுடைய எதிரியை விடக்கூடாது என்கிற விஷயத்தில் ஒரு துடிப்பை பாருங்கள். வாலிப பருவம், சிறு பருவம் முடிந்து சில மாதங்கள் தான். சரி, அடுத்து பத்ர் போருக்கு அடுத்ததாக நடந்த ஒரு முக்கியமான போர் தான் உஹது போர். சின்ன சின்ன போர்கள், பல போர்கள் நடந்திருக்கின்றன. பத்ருக்கு முன்பும் சரி, உஹதுக்கு முன்பும் சரி. முக்கியமான பெரிய பெரிய போர்கள் சொன்ன முதலாவது போர் பத்ர், இரண்டாவது உஹது போர். அந்த உஹது போரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 15 வயதுக்கு கீழ் உள்ளவர்களை நான் போரில் அழைத்து செல்ல மாட்டேன், 15 வயதுக்கு மேற்பட்டவர்களை நான் அனுமதிப்பேன் என்று சொல்ல, 15 வயதுக்கு கீழ் உள்ள சஹாபாக்கள், 16 வயது 13 வயது உள்ள சஹாபாக்கள் செய்தார்கள், எப்படியாவது ரசூல் அவர்கள் அனுமதித்தால் போரில் கலந்து கொள்ளலாம் என்கிற ஆர்வத்துடன் துடிப்போடு வந்தார்கள். அப்படி வரும்பொழுது ஒரு சஹாபி, ராஃபி என்கிற ஒரு சஹாபி, வயது 15 ஆகவில்லை, இன்னும் எட்டவில்லை, 14 வயது இருக்கும், வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு அனுமதி தாருங்களே, எனக்கு நன்றாக அம்பு வீச தெரியும், எனக்கு அந்த திறமை இருக்கிறது, வயது ஒரு வயது குறைவாக இருந்தாலும் அம்பு வீசக்கூடிய திறமை எனக்கு இருக்கிறது என்று சொல்ல, ரசூல் அவர்கள் பார்த்தால் அம்பு வீசுவதிலே மிக புலமை பெற்றவராக இருந்தால், எனவே ரசூல் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். அடுத்து ஒரு சஹாபி வந்தார்கள், அவருடைய பெயர் சமுரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் ராஃபி பின் ஹதீஜை விட வயதில் இன்னும் குறைந்தவர். அவர்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு அனுமதி தாருங்களே. ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, வயது குறைவாக இருக்கிறது. அப்போ சமுரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ராஃபி பின் ஹதீஜுக்கு நீங்கள் அனுமதி தந்தீர்கள், ஆனால் மல்யுத்தத்திலே, குஸ்தி என்று சொல்ற மல்யுத்தத்திலே ராஃபி பின் ஹதீஜை நான் தூக்கி கீழே முகக்குப்புற தூக்கி வீசி விடுவேன், எனக்கு அந்த வரம் இருக்கிறது.
அப்படியா, சரி வாருங்கள் என்று அழைத்து சமுராவின் ஜுந்துவுக்கும் ராஃபியின் ஹதீஜுக்கும் ஒரு சின்ன மல்யுத்த ஒரு போட்டி. சொன்னது போல் நினைச்சார்கள். சமுராவின் வயதில் குறைவாக இருந்தும் தன்னை விட மூத்தவர் ராஃபியின் ஹதீஜை தூக்கி கீழே போட்டுவிட்டார். அப்போது ரசூல் அவர்களையும் அழைத்து சென்றார்கள், அனுமதி கொடுத்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் பாருங்கள். வயது 13 வயது தான். ஆனால் மார்க்கத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும், மார்க்கத்தில் ஏதாவது தன்னுடைய பங்களிப்பை தர வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். இத்தகைய சஹாபா பெருமக்களை நமக்கு முன்னோடிகளாக நாம் வைத்து பயணித்தோம் என்று சொன்னால் சற்று சோர்வாய் அடையும் பொழுது, தளர்வு ஏற்படும் பொழுது உடனே இந்த சஹாபா பெருமக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு உடைப்பை நாம் நினைவு கூற வேண்டும். சரி, இன்னொரு உதாரணம், ஸைத் பின் சாபித் என்கிற ஒரு சஹாபி. ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் யார் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். அப்போது இந்த சஹாபிக்கு 10 வயது பூர்த்தியாகி 11 வயது. 11 வயது சிறுவர் தான் இந்த ஸைத் பின் சாபித். ஆனால் மார்க்கத்திலே ஆர்வம் எப்படி இருந்தது என்று பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போதுதான் மதீனாவுக்கு வந்திருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பே ஏற்கனவே மதீனாவுக்கு வந்த சில சஹாபாக்கள் இருந்தார்களே. முஸ்அப் பின் உமைர் என்கிற ஒரு நபித்தோழர், கண்பார்வை இல்லாத அப்துல்லா பின் உம்மி மக்தூம் என்கிற ஒரு நபித்தோழர், இவர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்பே மதீனாவுக்கு வந்து அழைப்பு பணி செய்தவர்கள். இவர்களுடைய அழைப்பு பணி வெளிப்பாடுதான் மதீனாவில் இஸ்லாம் வேகமாக பரவியது. அந்த சஹாபா பெருமக்களிடம் இந்த சிறுவர் ஸைத் பின் சாபித் செய்திருக்கிறார். ஏற்கனவே சூறாக்களை எல்லாம் கேட்டு மரணம் செய்து வைத்திருக்கிறார். நபி அவர்கள் வருவதற்கு முன்பு யார் மீது குர்ஆன் இறங்கி அருளை பெற்றதோ அந்த நபிகள் நாயகம் இப்போதுதான் வருகிறார். ஆனால் நபியின் வருகைக்கு முன்பே ஏற்கனவே பல சூறாக்களை மரணம் செய்து வைத்திருக்கிறார். எவ்வளவு ஆர்வம்! டீச்சர் வருவதற்கு முன்பே பல பாடங்களை படித்து வைத்திருக்கிறார்கள் ஸைத் பின் சாபித். சரி, ரசூல் அவர்கள் வந்த பிறகு மதீனாவில் 10 வருடங்கள் வாழ்ந்தார்கள். 10 வருடமும் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ந்து ரசூலுக்கு நெருக்கமாக இருந்து மார்க்கத்தை படிக்கிறார், குர்ஆனை ஓதுகிறார், குர்ஆனை மரணம் செய்கிறார். 10 வருடங்கள் கழித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள், வஃபாத் ஆகி விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வஃபாத் அடைந்த பொழுது ஸைத் பின் சாபித் என்ன வயது இருந்திருக்கும்? ரசூல் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரும் பொழுது 11 வயது. மதீனா வந்து ரசூல் அவர்கள் 10 வருடம் வாழ்ந்தார்கள். அப்படி என்றால் ரசூல் அவர்கள் வஃபாத் அடைந்த பொழுது இவருக்கு 21 வயது. ரசூலுடைய வஃபாத்துக்கு பிறகு ஆட்சியாளராக கலீஃபாவாக நியமிக்கப்பட்டவர் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக்குடைய ஆட்சி காலத்தில் ஆரம்பத்தில் என்ன நடந்தது? முஸைலமா அல் கஸ்ஸாப் என்கிற ஒருவன், பல பேர் தன்னை நபி என்று சொன்னார்கள், பொய் தீர்க்கதரிசிகள், பொய் நபிகள். அதில் ஒருவன் முஸைலமா அல் கஸ்ஸாப் என்பவர். அந்த முஸைலமாவுக்கு எதிராக, அந்த பொய் நபிக்கு எதிராக ஒரு போர் நடந்தது, யமாமா என்கிற ஒரு போர். அந்த போரிலே பல சஹாபா பெருமக்கள் கொல்லப்பட்டார்கள், பல தாபீஈன்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். பல சஹாபாக்கள் கொல்லப்பட்ட அந்த தருணத்தில் கொல்லப்பட்ட சஹாபா பெருமக்கள், ஷஹீதாக்கப்பட்ட சஹாபா பெருமக்களில் ஏறக்குறைய 70 பேர் குர்ஆனை முழுமையாக மரணம் செய்த ஹாஃபிஸ் சஹாபாக்கள். 70 சஹாபா பெருமக்கள் கொல்லப்பட்டார்கள். இதை அடிப்படையாக வைத்து உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீன் கலீஃபா அபூபக்கரிடம் வருகிறார். வந்து சொல்கிறார், இந்த போரிலே பல சஹாபா பெருமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 70 பேர் குர்ஆன் ஹாஃபிஸ் சஹாபாக்கள். எனவே மற்ற ஹாஃபிஸ் சஹாபாக்கள் உயிரோடு இருக்கும் வரை நாம் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனை வரிசையாக சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து ஆரம்பித்து அடுத்து சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவின் வரிசையான வசனங்கள், அடுத்து ஆல் இம்ரான் அத்தியாயம், அந்த அத்தியாயத்திலே வரிசையான வசனங்கள் என்று எந்த வரிசைப்படி ஓத ரசூல் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்களோ, நாங்கள் மரணம் செய்திருக்கிறோமோ அதே வரிசைப்படி நாம் குர்ஆனை எழுதி வைத்து விடலாம். இந்த சம்பவம் நடந்ததற்கு முன்பு வரை குர்ஆனை வரிசையாக ரசூல் அவர்கள் எழுதி வைக்கவில்லை. எழுதி வைத்தார்கள், எல்லாமே பிரிந்து பிரிந்து வரிசையாக எழுதி வைக்கவில்லை. இந்த மஷ்வராவை உமர் பின் கத்தாப் சொன்னார்கள். உயிரோடு இருக்கக்கூடிய, மிஞ்சி இருக்கக்கூடிய ஹாஃபிஸ் சஹாபாக்களும் சென்று விட்டார்கள், ஆனால் வரிசையாக குர்ஆனை எழுதி கொடுக்க முடியாது இந்த உம்மத்துக்கு என்று சொல்ல ஆரம்பத்தில் அபூபக்கர் வேண்டாம் என்று சொன்னார்கள். பிறகு அவசியத்தை புரிந்து சரி குர்ஆனை வரிசையாக எழுதிவிடலாம், தொகுத்து விடலாம் என்கிற ஒரு முடிவுக்கு வரும் பொழுது அந்த 2 மூத்த சஹாபாக்களும் அபூபக்கரும் உமரும் குர்ஆனை தொகுத்து தருவதற்காக இந்த பொறுப்பை யாருக்கு கொடுக்கலாம் என்று யோசிக்கும் பொழுது இந்த 2 மூத்த சஹாபாக்களும் தேர்வு செய்த சஹாபி தான் இந்த ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த பொறுப்புக்கு குர்ஆனை வரிசையாக எழுதி தொகுத்து தர வேண்டும் என்கிற பொறுப்பு. ஒரு சின்ன நூல் தொகுப்பது கிடையாது. ஒரு தனி தலைப்பை கொடுத்து இந்த தலைப்பில் குர்ஆனில் சொல்வார் சில விஷயங்களை எழுதித்தார்கள் என்று கிடையாது. அல்லாஹ்வுடைய
இது. அந்த பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது? ஸெய்த் பின் சாபித் என்கிற 22 வயது வாலிபர். 22 வயது தான். காரணம் என்ன? 22 வயது வாலிபருக்கு இந்த பொறுப்பு மிகப்பெரிய பாரம் வழங்கப்பட்டது என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு பாரம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு என்று சொன்னால், ஸெய்த் பின் சாபித் அவர்கள் சொல்கிறார், குர்ஆனை தொகுத்து தாருங்கள் என்று எனக்கு பொறுப்பு கொடுத்தார்கள் அபூபக்கர் உமரும். இதற்கு பதிலாக ஸெய்த் பின் சாபித் அவர்களே, இந்த மலையை தூக்கி அங்கு வையுங்கள் என்று சொல்லியிருந்தால் அது எனக்கு லேசாக தெரிந்திருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய வார்த்தையை சரியாக தொகுத்து தர வேண்டும் என்பது எப்படிப்பட்ட ஒரு பாரம், எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு, அவ்வளவு பெரிய பாரமாக பாடமாக எனக்கு தெரிந்தது என்று ஸெய்த் பின் சாபித் அவர் சொல்கிறார். அவ்வளவு பெரிய பொறுப்பு 22 வாலிபருக்கு, 22 வயது உள்ள வாலிபருக்கு வழங்கப்பட்டது என்று சொன்னார். காரணம் என்ன? அவருடைய மார்க்க அறிவு, குர்ஆனில் இருந்து அவர்களுடைய மார்க்க கல்வி, அந்த அடிப்படையில் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. அப்படி என்றால் அந்த சிறு பருவத்தையும் வாலிப பருவத்தின் தொடக்க காலத்தையும் எந்த அளவிற்கு மார்க்கத்துக்காக ஸெய்த் பின் சாபித் செலவு செய்திருப்பார் என்று யோசித்து பாருங்கள். அழைப்புப்படி தாவா செய்வதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்திலே ஹீப்ரு மொழி, சூரியானி மொழி என்று சொல்வார்கள், ஹீப்ரு என்று சொல்வார்கள், இப்ரானி, அந்த மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவை ஏற்பட்டது அழைப்புப்படியுடைய ஒரு விஷயத்துக்காக. அப்போது ரசூல் அவர்கள் இவர்களை தான் அழைத்தார். 14-15 வயது இருக்கும் அந்த நேரத்தில் அழைத்து சொன்னார்கள், அழைப்பு பணிக்காக வேண்டி இப்ரானி மொழியில் பேச தெரிந்தவர் எனக்கு தேவைப்படுகிறார், எனவே நீங்கள் இப்ரானி மொழி கற்றுக் கொடுங்கள் என்று சொல்ல 14 நாட்களில் அல்லது 15 நாட்களில் மொழியை கற்றுக்கொண்டார்கள் ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அல்லாஹ் அவர்கள் கொடுத்த அறிவு, அந்த திறமை அனைத்தையும் மார்க்கத்திற்காக சேவை செய்வதற்காக வேண்டி இந்த வாலிபர் ஸெய்த் பின் சாபித் செலவு செய்திருக்கிறார். சரி, அடுத்த இன்னொரு உதாரணம் முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது 18 வயது வாலிபர். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களோடு ஒரு 10-11 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அதற்கு அடுத்து உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி காலம் வந்த பொழுது இந்த ஷாம் நாட்டிலே, சிரியா நாட்டிலே பிளேக் என்கிற தொற்று நோய் பரவியது. உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி காலத்தில் அந்த தொற்று நோயால் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் இறந்தார்கள். அந்த இறந்து போன மக்களில் சில சஹாபாக்களும் உண்டு. அபூ உபைதா பின் அல்-ஜர்ராஹ், 10 சொர்க்கத்தின் நஜீத் சொல்லப்பட்ட சஹாபா பெருமக்களில் ஒருவர். அவர்கள் அந்த தொற்று நோயில் பாதிக்கப்பட்டு இறந்து விட்டார்கள். அதே தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு இறந்த சஹாபா பெருமக்களில் முஆஸ் பின் ஜபல் அவர்களும் ஒருவர். இறந்த சமயத்தில் அவருக்கு சில அறிஞர்களுடைய பார்வை 33 வயது, சிலருடைய பார்வை 34 வயது, சிலருடைய கருத்தின்படி 35 வயது. 35 வயது வாலிபராக இருந்த நிலை முஆஸ் பின் ஜபல் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார். அதற்கு முன்பு இறந்து போவதற்கு முன்பு அவர் செய்த பணிகள் என்ன என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலேயே முஆஸ் பின் ஜபல் அவர்களை யமன் நாட்டுக்கு அழைப்பு பணிக்காக அனுப்பி வைத்தார்கள். ஒரு கவர்னராக, ஒரு ஹாக்கிம் மாதிரி கவர்னராக நியமித்து யமன் நாட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள் முஆஸ் பின் ஜபல் அவர்களை. அனுப்பப்பட்ட அந்த சமயத்தில் அவருடைய வயது என்னவாக இருக்கும்? ஒரு 10 வருடம் முன்பு நடந்த சம்பவம் இது. 23 வயது, 24 வயது வாலிபர் முஆஸ் பின் ஜபல் யமன் நாட்டுக்கு அழைப்பதாக ரசூலுல்லாஹ் அனுப்பினார்கள். எனவே யமன் நாட்டிலே இஸ்லாம் பரவியதற்கு முக்கிய காரணம் முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. முஆஸ் பின் ஜபல் அவர்களை குறித்து சஹாபா பெருமக்கள் பேசிக் கொள்வார்கள், இன்னஹு கான உம்மத்தன். முஆஸ் பின் ஜபல் அவர்கள் ஒரு உம்மத்தாக இருந்தார்கள், ஒரு சமூகமாக இருந்தார்கள். ஒன் மேன் ஆர்மி என்று சொல்வார்களே, ஒரு மனிதர். ஆனால் அவர் செய்யக்கூடிய செயல்பாடுகள், உழைப்புகள், பணிகள் என்றெல்லாம் பார்த்தால் ஒரு ஒட்டுமொத்த சமூகம் செய்யக்கூடிய பணிகளை தனிநபராக இருந்து செய்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை நாங்கள் இவரை குறித்து பேசிக் கொள்வோம் என்று முஆஸ் பின் ஜபல் அவர்களை சொல்கிறார். எனவே பல பணிகளை செய்து 33 வயதில் இறந்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். 33 வயதில் இருக்கக்கூடிய நாம், 40 வயதில் இருக்கக்கூடிய நாம் இஸ்லாமுக்காக என்ன செய்திருக்கிறோம் என்று தனிமையில் யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு காலம் நான் வாழ்ந்திருக்கிறேன், மார்க்கத்துக்காக நான் என்ன செய்தேன், இஸ்லாத்திற்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? அதிகம் ஒன்றும் செய்ய வேண்டிய தேவையில்லை. நம்முடைய குடும்பத்தை இஸ்லாமிய குடும்பமாக ஆக்கிக் கொண்டாலே மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் தொழுது இஸ்லாமிய மார்க்கத்தை படித்து, கொள்கையை படித்து, அதை உறுதியாக இருந்து, ஐவரை தொழுது, ரமதான் வந்தால் நோன்பு பிடிப்பது, தினமும் குர்ஆன் ஓதுவது, மார்க்க கல்வியை அவ்வப்போது தேடிக்கொண்டே இருப்பது, என்னுடைய மனைவி மக்களுக்கு நான் அதை எல்லாம் கற்றுக் கொடுத்து குடும்பத்தை மாத்திரம் ஒரு நல்ல குடும்பமாக ஆக்கிக் கொண்டாலே மிகப்பெரிய சேவை. எனவே நாம் இஸ்லாத்திற்காக என்ன செய்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, இன்னொரு உதாரணம் சஹாபா பெருமக்களுக்கு அடுத்து இன்னும் பார்க்கும் பொழுது பிரபலமான அறிஞர்கள்
பிரபலமான உலமாக்கள் இமாம்கள் என்று எடுத்துக்கொண்டால், உதாரணத்திற்கு இமாம் நவவி என்கிற ஒரு அறிஞர், அவர்கள் எழுதிய புத்தகங்களை பல பள்ளிவாசல் நீங்கள் பார்த்திருக்கலாம். ரியாதுஸ் ஸாலிஹீன் என்கிற பிரபலமான ஒரு நூல், ஹதீஸ் தொகுப்பு. அஹ்லாக் தொடர்பான நற்குணங்கள், கெட்ட குணங்கள் தொடர்பான ஹதீஸ்களை ஒரு நூலாக தொகுத்து தந்தவர் இமாம் நவவி. பல நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் எழுதிய நூல்களின் வால்யூம்ஸ், அது நூல்களுடைய பெயர் என்று பார்த்தால் 30-40 பெயர்கள் இருக்கும். ஆனால் பகுதிகள், வால்யூம்ஸ் என்று எண்ணி பார்த்தால் 100க்கு மேற்பட்ட வால்யூம்ஸை, 100க்கு மேற்பட்ட பகுதிகளை எழுதியிருக்கிறார் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ். அவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை, இஸ்லாமிக் லைப்ரரிக்கு 100க்கு மேற்பட்ட பகுதிகளை, 100க்கு மேற்பட்ட புத்தகங்களை எழுதி இஸ்லாமிக் லைப்ரரிக்கு அன்பளிப்பாக அவர்கள் தந்தார்களே, அவ்வளவு புத்தகங்களை எழுதிய இந்த மார்க்கறிஞர் இறந்து போகும் பொழுது 45 வயதுதான். 45 வயதிலே உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். செய்த எல்லா பணிகளும் வாலிப பருவத்தில் தான் செய்திருக்கிறார்கள். மார்க்கம் படித்து, மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து, புத்தக வடிவத்திலே பல விஷயங்களை எழுதி கொடுத்து, எல்லாமே பல பணிகளை செய்து 45 வயதிலே காலமாகிவிட்டார். சிறு வயதில் இருக்கும் பொழுது, 10 வயதில் இருக்கும் பொழுது நடந்த ஒரு சம்பவம். இமாம் நவவி அவர்கள், யஹ்யா இப்னு ஜக்கரியா அவருடைய பெயர் யஹ்யா, உட்கார்ந்து குர்ஆனை ஓதுகிறார், குர்ஆன் மனனம் செய்கிறார். அதே வயதில் உள்ள சிறுவர்கள், 10 வயது 9 வயதில் உள்ள சிறுவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்தார்கள். வந்து இவர்களை அழைக்கிறார்கள், யஹ்யா வா விளையாடலாம் என்று அழைக்க, இல்லை நான் குர்ஆன் ஓத வேண்டும் என்று சொல்வார்கள். இல்லை வா விளையாட என்று வற்புறுத்தி கையை இழுத்து சென்றால் இமாம் நவவி அவர்கள் அழுவார்கள். சிறு வயதிலே இல்லை நான் குர்ஆன் ஓத வேண்டும். அப்படி மாற்றமாக நாம் பல காட்சிகளை பார்த்திருப்போம். படி என்று சொன்னால் இல்லை நான் விளையாட வேண்டும் என்று அழுவக்கூடிய சிறுவர்கள். ஆனால் அப்படி அல்ல, விளையாடுவதற்கு வா என்று அழைக்க, இல்லை நான் படிக்க வேண்டும் என்று அழுகிறார்கள். இந்த காட்சியை பார்த்த அவருக்கு குர்ஆன் ஓத சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், மக்தப் ஆசிரியர் பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் மார்க்கம் படிப்பதிலே, இந்த வயதில் விளையாடுவார்கள், ஓடுவார்கள், ஆனால் படிக்க வேண்டும் என்று இந்த சிறுவன் யஹ்யா அழுகிறாரை என்று பார்த்த இவர் யஹ்யாவுடைய, இமாம் நவவியுடைய தந்தை ஜக்கரியா அவரை சந்தித்து சொன்னார்கள், உங்களுடைய மகனுக்கு அளவில்லாத ஒரு ஆர்வம் இருக்கிறது மார்க்கம் படிப்பதிலே. எனவே இவர்களுக்கு ஒரு நல்ல சூழலை அமைத்து தாருங்கள், மார்க்கம் படிப்பதற்கு நல்ல சூழலை அமைத்து தாருங்கள். இந்த ஊரிலே நவா என்கிற இந்த ஊரிலே அதிகமான வாய்ப்புகள் கிடையாது. எனவே திமஷ்க் என்கிற ஊருக்கு நீங்கள் சென்று விட்டால் அங்கு பல மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய மதரசாக்கள் உண்டு. அங்கு சென்று மார்க்கம் படிக்கக்கூடிய ஒரு சூழலை உங்களுடைய மகனுக்கு நீங்கள் அமைத்து தந்தால் பெரிய அறிஞராக இவர்கள் வார்த்தெடுக்கப்படுவார்கள் என்று ஒரு நல்ல மஷ்வராவை தந்தார்கள். அந்த மஷ்வராவை தகப்பன் முயற்சிக்கிறார், சீரியஸாக எடுத்துக்கொள்கிறார். எனவே மகனுடைய மார்க்க கல்விக்காக சொந்த ஊரை விட்டு திமஷ்க் என்கிற டெமாஸ்கஸ் என்கிற அந்த ஊருக்கு இடம் பெயர்ந்து செல்கிறார்கள். கல்விக்கான ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார்கள். அங்கு சென்ற பிறகு பல மார்க்க அறிஞர்கள் படித்து 30 அல்லது 33 வயது வரை மார்க்கத்தை படித்தார்கள். 33 வயதுக்கு பிறகு மார்க்கத்திற்கு சேவை செய்ய தொடங்கினார்கள். பல மதரசாக்களில் ஆசிரியராக பணிபுரிந்தார்கள், பல நூல்களை தொகுத்தார்கள். 45 வயதிலே வஃபாத் ஆகிவிட்டார். இதற்கிடையில் அவர்கள் திருமணம் செய்யவில்லை. யாரும் கேட்கிறார்கள், மாணவர்கள் நீங்கள் எதற்காக திருமணம் செய்யவில்லை என்று சொன்னால், இமாம் நவவி அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நசீது, மறந்து விட்டேன் என்று சொன்னார். மறந்து விட்டேன், நான் மார்க்க பணிகளை செய்வதற்காக வேண்டி திருமணத்திற்கு வேறு இந்த மார்க்க பணிகளுக்கு கல்வி கற்பதற்கு, கல்விக்காக சேவை செய்வதற்கு நான் முன்னுரிமை தருகிறேன் என்றெல்லாம் சொல்லவில்லை, மாறாக மறந்து விட்டேன் என்று சொன்னார்கள். இதற்காக இப்படி பல உதாரணங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த இந்தியாவிலே இஸ்லாம் வருவதற்கு முக்கியமான காரணம் சஹாபா பெருமக்கள். முதன்மையாக சஹாபா பெருமக்களிலே பல பேர் இந்தியாவில் வந்திருக்கிறார்கள். அபுல் ஆஸ் அத்-தகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் பின் அபில் ஆஸ் அத்-தகஃபி அவருடைய சகோதரர்கள் என்று பல பேர் இந்த மும்பை, தானா என்று சொல்லுவோமே அந்த பகுதியில் பல சஹாபா பெருமக்கள் வழியாக இஸ்லாம் இந்த இந்தியாவிற்கு வந்தது. பிற்காலத்திலே பல தாபிஈன்களும் இந்தியாவிற்கு வந்தார்கள். ஏறக்குறைய 18 தாபிஈன்கள். அதில் கடைசியாக வந்த ஒரு தாபிஈ தான் முஹம்மது பின் காசிம் அத்-தகஃபி என்பவர். முஹம்மது பின் காசிம் அவர்கள் படையெடுத்து இந்தியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் வந்த பிறகு அந்த முஸ்லிம்களுடைய படைக்கு காஃபிர் பெண்மணிகளும் பல பேர் இருக்கிறார்கள், பொதுமக்கள் பல பேர் உதவி செய்தார்கள், ஒத்துழைப்பு தந்தார்கள். நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய ராஜா, இந்த அரசர்களும் சரியில்லை, அநீதி இழைக்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள், நீங்கள் வந்து ஆட்சி செய்யுங்கள் என்று முஸ்லிம் தலைவர்களுக்கு, இந்த படை தளபதிக்கு பல பொதுமக்கள் உதவி செய்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அந்த படை தளபதி, இந்த போர் வீரர் முகமது பின் காசிமுக்கு இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்தார்கள். அப்போது என்ன வயது? 17 வயது, அவ்வளவுதான். அன்பானவர்களே, இந்த உதாரணங்களை எல்லாம் நமக்கு முன்னால் வைத்து, நமக்கு முன்னோடிகளாக இவர்களை நாம் கருதி,
முன்மாதிரியாக கருதி நாமும் நம்முடைய வாலிப பருவத்தை அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று தரக்கூடிய நன்மையான காரியங்களுக்காக எப்படி செலவு செய்ய வேண்டும்? எப்படி செலவு செய்ய வேண்டும்? சுருக்கமாக முதலாவதாக மார்க்கம் படிக்க வேண்டும். மார்க்கத்தை படிக்க வேண்டும். மார்க்கம் படிக்காமல், மார்க்க கல்வி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் சீராக சரியாக அமைத்துக் கொள்ள முடியாது. கொள்கையை சரி செய்வதற்கு மார்க்கம் தேவை. வணக்க வழிபாடுகள் இபாதத்துகளை முறையாக செய்வதற்கு மார்க்க கல்வி தேவை. நடைமுறை சார்ந்த வாழ்க்கையை சரி செய்வதற்கு மார்க்க கல்வி தேவை. எல்லா விஷயங்களுக்கும் ஹிதாயத்தை பெறுவதற்கு, பாக்கியம் பெறுவதற்கு அடிப்படை நிபந்தனை மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். எனவே மார்க்கம் படிப்பதற்கு இந்த வாலிப பருவத்தை செலவு செய்யுங்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய யாருக்கு தெரியாது? இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வாலிப பருவத்திலிருந்தே, சொல்லப்போனால் சிறு பருவத்திலிருந்தே மார்க்கத்தை படிக்க தொடங்கிவிட்டார். தன்னுடைய வாலிப பருவம் முழுவதையும் மார்க்கம் படிப்பதற்காக அந்த ஊருக்கு சென்று அந்த அறிஞரை சந்திப்பது, அந்த நாட்டுக்கு சென்று அங்குள்ள அறிஞர்களை சந்திப்பது, அடுத்து அந்த நாட்டுக்கு சென்று அங்குள்ள அறிஞர்களை சந்திப்பது என்று பல நாடுகளில் அந்த காலத்தில் பிரிந்திருந்த அறிஞர்களை, ஹதீஸ் துறை வல்லுநர்கள் என்கிற முஹத்திஸீன்களை சந்தித்து அவர்களிடமிருந்து அவர்கள் தெரிந்த ஹதீஸ்களை எல்லாம் கேட்டு மனனம் செய்வது, எழுதுவது என்று மார்க்க கல்விக்காக வேண்டி இமாம் புகாரி செய்தார்கள். புகாரா என்கிற தன்னுடைய ஊர், இப்போது பார்த்தால் அது உஸ்பெகிஸ்தான் என்கிற நாட்டில் இருக்கிறது. அங்கிருந்து தன்னுடைய கல்வி பயணத்தை தொடங்கி ஹிஜாஸ் என்கிற மக்கா மதீனாவுக்கு வந்து அங்கிருந்து மீண்டும் கடல் வழியாக ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு சென்று அங்கிருந்து மீண்டும் ஆசியா கண்டத்துக்கு தரை வழியாக வந்து பகதாத் மாநகரம், சமர்கந்த், புகாரா என்று பல ஊர்களுக்கு மறுபடியும் சென்று இறுதியாக தன்னுடைய ஊருக்கு வந்து சேர்ந்து விட்டார். கடைசி காலகட்டத்திலே இவர்கள் செய்த இந்த பயணத்தை கணக்கிட்டு பார்த்தால் இந்த காலகட்டத்திலே 16,000 கிலோமீட்டர்கள், 16,000 கிலோமீட்டர்ஸ் பயணம் செய்திருக்கிறார் மார்க்க கல்வி தேடுவதற்காக. அப்படி இருக்க மார்க்க கல்வி தேடுவதற்கு அவ்வளவு சிரமப்பட வேண்டிய காலம் இது இல்லை. ஒரு காலகட்டம் இருந்தது, ஒரு ஹதீஸுக்கு 3 மாதம் 4 மாதம் பயணிக்க வேண்டிய காலகட்டம். ஆனால் இப்போது அல்ஹம்துலில்லாஹ் மஹல்லாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலிலே மார்க்க கல்வி நீங்கள் தேடலாம், வீட்டில் உட்கார்ந்தபடி மார்க்க கல்வியை தேடலாம். எனவே சிறிது தூரம் நம்முடைய வீட்டுக்கு பக்கத்து சந்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் மார்க்க கல்வி கிடைத்தும் நாம் போகவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடம் நினைச்சு முடியாது, யா அல்லாஹ் எனக்கு இது தப்பு என்று தெரியவில்லை என்று காரணம் சொல்ல முடியுமா? ஒருபோதும் சொல்ல முடியாது. அல்லாஹ் கல்வி கற்பதை இலகுவாக்கி விட்டார். எனவே கல்வியை தேடுங்கள். இது முதலாவதாக நாம் செய்யக்கூடியது. இரண்டாவது, பயபக்தியான வாழ்க்கை வாழ்வது, தக்வாவோடு பயபக்தியான வாழ்க்கையை, அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வது. குறிப்பாக அன்பானவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் தக்வாவோடு வாழ்வது மிகப்பெரிய சேலஞ்சான ஒரு காலகட்டம் தான். அதை மறுக்கவில்லை, நபிகள் நாயகமே அதை குறித்து சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்திலே சேலஞ்சான இந்த காலகட்டத்திலே தக்வாவோடு வாழ்வது மிக சிரமமான ஒரு காரியம், சாத்தியப்படாத ஒரு விஷயம் மாதிரி தோணும். அந்த அளவுக்கு ஒரு குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட குழப்பங்களுக்கு மத்தியிலும் தக்வாவோடு வாழ்ந்து விட்டால் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்தான கூலி வைத்திருக்கிறார். அந்த ஹதீஸை சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்வது, தீனுக்கு ஏற்ப அமல் செய்வது என்பது கையில் நெருப்பை பிடிப்பதற்கு சமம். கையில் நெருப்பை பிடிப்பதற்கு அது சமமாக இருக்கும். அவ்வளவு கஷ்டம் மார்க்கத்தில் அமல் செய்வது, அவ்வளவு குழப்பங்கள் அந்த காலகட்டத்தில் இருக்கும். இருந்தாலும் ஒரு முஸ்லிம், ஒரு இறை விசுவாசி தீனுக்கு ஏற்ப அந்த காலத்தில் அமல் செய்து விட்டால், அல்லாஹ்வை அஞ்சி நடந்து விட்டால், அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 50 முஸ்லிம்கள் அமல் செய்வதற்கு சமமான கூலியை வழங்குகிறார். 50 பேர் அமல் செய்யக்கூடிய கூலி. உடனே நபி தோழர்கள் சஹாபா பெருமக்கள் கேட்கிறார்கள், மின்னா அம் மின்ஹும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே 50 மக்கள் அமல் செய்யக்கூடிய நன்மையை ஒரு தனிநபருக்கு கொடுப்பதாக சொல்கிறீர்களே, நம்மில் 50 பேர், அதாவது சஹாபா பெருமக்கள் 50 பேரா, அல்லது அந்த காலத்தில் உள்ள 50 பேர் அமல் செய்யக்கூடிய அவருக்கு சமமான கூலி வழங்கப்படும் சொல்கிறீர்களா என்று கேட்க நபி சொன்னார்கள், பல் மின்கும், மாறாக உங்களில் 50 பேர். எனவே சஹாபா பெருமக்கள் 50 சஹாபாக்கள் அமல் செய்தால் என்ன நன்மையோ அந்த அந்தஸ்து கிடைக்காது, சஹாபாவுடைய அந்தஸ்து கிடைக்காது, சிறப்புகள் கிடைக்காது. ஆனால் கூலி என்று பார்க்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 50 மக்கள் அமல் செய்யக்கூடிய கூலியை நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள், கையில் குழப்பம், வீட்டில் பெரிய குழப்பம், எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள். ஆனால் இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் முறையான மார்க்க கல்வியை தேடி நல்ல நட்பு வட்டாரத்தில் நல்ல முஸ்லிம் சகோதரர்களை வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல நண்பர்களை வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல நட்பை உருவாக்கிக் கொள்ளுங்கள்.
பள்ளிவாசலோடு தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள், மார்க்க அறிஞர்களோடு தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள், நற்பணிகளில் தன்னுடைய பங்களிப்பை தாருங்கள், மார்க்கத்துக்காக தன்னுடைய நேரத்தை செலவு செய்யுங்கள். இந்த அனைத்தையும் நாம் கடைபிடித்து குழப்பங்களை விட்டு தன்னையும் தன்னுடைய ஈமானையும் பாதுகாத்துக் கொள்வோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மகத்தான கூலியை வைத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த வாலிப பருவத்தை, இளமை பருவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவருடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்களையும் முன்மாதிரிகளாக வைத்துக் கொண்டு அவர்கள் எப்படி நன்மையான பாதையில் பயணித்தார்களோ அதே போல் நன்மையான பாதையில் பயணித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திரு பொருத்தத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்தின் இளைய சமுதாயத்திற்கு நன்மையான காரியங்களை அதிகம் செய்து இந்த காலத்தில் உள்ள குழப்பங்கள், இந்த திரைப்படங்கள், மியூசிக், லவ் என்கிற எல்லா வகையான குழப்பங்கள் இருந்தும் ஒதுங்கி என்று தூரமாக இருந்து மார்க்கத்துக்காக தன்னுடைய நேரங்களை செலவு செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.